இந்தி திணிப்புக்கு எதிரா மாணவர்கள் தான் தன்னெழுச்சியா எழுந்து அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை வழி நடத்தினாங்க. அதை செஞ்சது, உயிர் நீத்தது எல்லாமே மாணவர்கள் தான். அதுல இந்த திராவிட எங்க வந்துச்சு அது தெரியல. அந்த திராவிட எங்க வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதை நாங்க தான் பண்ணணுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அங்க தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் வரைக்கும் உருட்டிட்டு இருந்துச்சு. அதே உருட்டத்தான் நீங்க இந்த படத்துல காமிச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த படத்துல நீங்க இந்திரா காந்தி அம்மா தான் அந்த இந்தி திணிப்புக்கு ரொம்ப அந்த இந்தி திணிப்பை திணிச்சாங்க, அந்த மொழிப்போர் அவங்க நடத்தையில அவங்களுக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தீங்க. ஆனா இந்த நேதாஜி கட்சின்னு ஒருத்தர் வச்சிருக்காரு, வரதராஜன் ஒருத்தர் வச்சிருக்காரு. அவருடைய இன்டர்வியூ நான் சமீபத்துல பார்த்தேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 1966 தான் இந்திரா காந்தி அம்மா வந்துச்சு. இந்த அம்மா படத்துல காமிச்சிருக்க காலகட்டத்துல இந்தியாவின் பிரதம மந்திரியா இருந்தது லால் பகதூர் சாஸ்திரின்னு சொல்லியிருந்தாரு. உடனே அப்படியா, இது வரைக்கும் இந்திரா காந்தி தானே சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே நாங்க கிராஸ் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சர்ச் பண்ணேன். அதுல பார்த்தா உண்மைதான் மேடம். 1964 இவர் நேரு செத்துருக்காரு. இறந்த பின்னாடி 1966 வரைக்கும் லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்றவர் தான் இந்திய பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு.